வீட்டுல இருந்து ரொம்பவும் தூரமா இருந்த ஒரு காட்டுல சோனா குருவி தான் பொண்ணு பியூட்டி கூட வாழ்ந்து வந்துச்சு. சோனா குருவி அந்த காட்டுல ஒரு இட்லி கடை நடத்திக்கிட்டு இருந்தது. இந்த கடையில இட்லி சாப்பிட்டாவும் ருசியாவும் இருந்ததால நிறைய பறவைகள் சோனா குருவி கடையில வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. ஒரு தடவை சோனா குருவியோட கடையில வந்து இட்லி சாப்பிட்டவங்க மறு தடவை வேற எங்கேயும் போக மாட்டாங்க. சோனா குருவியோட கடையை தேடிதான் வருவாங்க. ஒரு நாள் கோரிக்காவும் சோனா குருவி நடத்திக்கிட்டு இருந்த இட்லி கடைக்கு வந்துச்சு. சோனா, நானும் 5 வருஷமா இட்லி கடை தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் உன் கடைக்கு வர கூட்டம் மாதிரி என் கடைக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. சரி சரி, நீ இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கிறன்னு என்கிட்ட சொல்லு. நானும் அந்த மாதிரி அரைச்சி பார்க்குறேன். கோரிக்கா, நான் இட்லிக்கு மாவு அரைக்கிற பக்குவத்தை எங்க அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அவங்கதான் எனக்கு அதை கத்து கொடுத்தாங்க. அப்ப உன்னோட இட்லி ரெசிபியை கத்துக்கிறதுக்காக நானும் செத்து போய் மேலோகத்துல இருக்கிற உங்க அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறியா? கோரியக்கா, என்ன இப்படி பேசுறீங்க? நான் அப்படி சொல்லல. எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட அந்த ரெசிபிய நான் யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா என் வாழ்வாதாரமே அந்த ரெசிபிய நம்பிதான் இருக்கு. ரெசிபியா? பெரிய ரெசிபி. அந்த ரெசிபியை நான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன் பாரு. இப்படி சொன்ன கோரிக்காவோ பிறகு அங்கிருந்து தன்னோட கடையை நோக்கி பயந்து போச்சு. கோரி, அந்த சோனா குருவியோட இட்லி ரெசிபியை கேட்டுட்டு வந்துட்டியா? அது என்னன்னு சீக்கிரமா சொல்லு. நாமளும் நாளையில இருந்து அதே மாதிரி இட்லி தயார் பண்ணணும். காலுஜி, அந்த சோனா குருவி நாம நினைக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு ரொம்ப கெட்ட எண்ணம் இருக்கு. அந்த இட்லி ரெசிபியை அது யாருக்கும் சொல்லாதான். அது ரகசியமான ரெசிபியா. அப்படியா? அப்படின்னா அந்த ரெசிபியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஏதாவது மாத்து வழி கண்டுபிடிச்சாகணும். அந்த இட்லி கடையில வர வருமானத்தை வச்சு சோனா குருவும் அதோட பொண்ணு வீட்டு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருந்த காலக்காங்கத்தை கோரிக்காவும் கோபத்தோட எழுப்ப ஆரம்பிச்சது. காலுஜி, சீக்கிரமா எழுந்திருங்க. காலுஜி, அந்த சோனா குருவியோட ரெசிபியை கண்டுபிடிக்க ஏதோ மாத்து வழி கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்க. அது என்னாச்சு? கண்டுபிடிச்சிட்டேன் கோரி, கண்டுபிடிச்சிட்டேன். சோனா குருவி இட்லி கடையை திறக்க போனதுக்கு அப்புறம் அது பொண்ணு பியூட்டி வீட்டுல தனியா தானே இருக்கும். அப்ப அந்த பியூட்டியை எப்படியாவது கிட்னாப் பண்ணி நாம மலைப்பகுதிக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுவோம். காலுஜி, உங்க ஐடியா முட்டாள்தனமா இருக்கு. பியூட்டியை கிட்னாப் பண்றதால அந்த ரெசிபி நமக்கு எப்படி கிடைக்கும்? கோரி, சோனா குருவி தான் பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துச்சுன்னா சோனா குருவி எவ்வளவு பெரிய ரகசிய ரெசிபியா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம கிட்ட சொல்லிடும். மறுநாள் காலையில வழக்கம் போல சோனா குருவி தன்னுடைய கடையை திறந்து வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பிச்சது. அம்மா கடைக்கு போனதுக்கு அப்புறம் பியூட்டி தன்னோட விளையாட்டு பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டு வாசல்ல உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. என்ன பியூட்டி, உன்னோட விளையாட்டு பொம்மையெல்லாம் ரொம்பவும் பழசா இருக்கு. இந்த விளையாட்டு பொருள் எல்லாம் உடைஞ்சி போனாதான் அம்மா வேற வாங்கி தருவேன்னு சொல்லி இருக்காங்க. அப்புறம் என்ன, ஒரே நாள்ல எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட வேண்டியது தானே? என்னங்க நீங்க குழந்தைகிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு? பியூட்டி, நீ பேசாம என் வீட்டுக்கு வா. எங்க வீட்டுல ஒரு பெரிய அட்டைப்பெட்டி நிறைய புது புது விளையாட்டு பொம்மைகள் இருக்கு. அதுல பாதி பொம்மைகளை நீ எடுத்துக்கிட்டு வந்துரு. கோரி இப்படி சொன்னதும் பியூட்டி அதை உண்மைன்னு நம்பிடுச்சு. அப்படியா ஆண்டி? எனக்கு பாதி பொம்மைகளை கொடுத்துட்டா ஜக்கு வந்து உங்களை திட்ட மாட்டானா? அம்மா, பாதி பொம்மைகளை பியூட்டி கிட்ட கொடுத்துருங்கன்னு நேத்து அவனே சொன்னான். இல்லன்னா நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிடுவேனா? விளையாட்டு பொம்மைகள் மேல இருந்த ஆசை பியூட்டியோட மனசுல பேராசையை உண்டாக்கிடுச்சு. உடனே பியூட்டி காங்கல் கூட அவங்க வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காங்கல் 2 பேரும் பியூட்டியை தங்களோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகாம மலைப்பகுதியை நோக்கி அழைச்சிட்டு போனாங்க. இப்படி மலைப்பகுதிக்கு அழைச்சிட்டு போன இவங்க பியூட்டிய ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டாங்க. கோரி ஆண்டி, என்ன தயவு செஞ்சு அவிழ்த்து விடுங்க. நான் உங்க கூட இங்க வந்தது தெரிஞ்சா எங்க அம்மா என்ன திட்டுவாங்க. இங்க பாரு பியூட்டி, வீணா சத்தம் போடாத. உங்க அம்மா தயார் பண்ற இட்லியோட ரெசிபியை எங்க கிட்ட சொல்லிட்டா உடனே விடுதலை பண்ணிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு. காலுஜி, சீக்கிரமா சோனா குருவிக்கு போனை போட்டு அதோட பொண்ணு நம்ம கஸ்டடியில இருக்கிறத சொல்லுங்க. இந்த சமயத்துல வியாபாரத்தை முடிச்ச சோனா குருவி தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. இப்படி வந்த சோனா குருவி பியூட்டி வீட்டுல இல்லாத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதே சமயத்துல காலுக்காக சோனா குருவிக்கு போன் பண்ணி பேச ஆரம்பிச்சது. என்ன சோனா, வீட்டுல உன்னோட பொண்ணு பியூட்டி இல்லாததை பார்த்துட்டு குழப்பத்துல இருக்கியா? கவலைப்படாத, உன் பொண்ணை நாங்க தான் கடத்திக்கிட்டு வந்திருக்கோம். காலண்ணா,
எதுக்காக என் பொண்ணை கடத்திக்கிட்டு போனீங்க? மரியாதையா அவளை அழைச்சிட்டு வந்து வீட்டுல விட்டுடுங்க. இல்லனா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுவேன். என்னது, நான் உன்னை மிரட்டலாம்னு பார்த்தா நீ என்ன மிரட்டுற? இங்க பாரு, நான் தான் உன்னை மிரட்டணும். நீ ரகசியமா வச்சிருக்க இட்லி ரெசிபியை இப்ப நீ எங்ககிட்ட சொல்லணும். அப்படி சொல்லலன்னா உன்னோட பொண்ணு பியூட்டியை கொன்னு அதோட உடம்ப தூக்கி ஆத்துல போட்டுடுவோம். தன்னோட பொண்ணு பியூட்டிய காலுக்காகவும் கொன்னுடுவேன்னு சொன்னதை கேட்டுட்டு சோனாக்குருவி ரொம்ப பயந்து போயிடுச்சு. காலண்ணா, தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. என் பொண்ணு ஒன்னும் பண்ணிடாதீங்க. நான் இப்பவே ரகசியமா வச்சிருக்க ரெசிபிய சொல்லிடுறேன். இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு தன்னுடைய இட்லி ரெசிபிய வேக வேகமா சொல்ல ஆரம்பிச்சது. ஒருவேளை நம்ம ரெசிபிய சொல்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா காலுக்காக எங்க தன்னோட பொண்ணு கொன்னுடுமோங்கிற பயத்துல சோனாக்குருவி வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறி கொட்ட ஆரம்பிச்சது. காலண்ணா, நான் சொல்றத கேட்டுக்கோங்க. 1 கிலோ உளுந்துக்கு 1/4 கிலோ அரிசி போடணும். அப்புறம் அது கூட 1/2 கிலோ வெந்தயம். இது எல்லாத்தையும் தண்ணீர்ல 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். என் பொண்ணு கொன்னுடாதீங்க. என் பொண்ணு உயிரோட விட்டுடுங்க. சோனாக்குருவி சொன்னதை கேட்ட காலுக்காகவும் குறிக்காம சந்தோஷத்துல பொண்ணு விரிச்சு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. கிடைச்சிருச்சு, சோனாக்குருவியோட இட்லி ரெசிபி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்படி ரொம்பவும் சந்தோஷப்பட்ட காங்கள் 2 பேரும் பிறகு பியூட்டியோட கட்டை அவுத்து விட்டாங்க. காங்கள் கிட்ட இருந்து விடுதலையான பியூட்டி தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. காலுஜி, இதுக்கப்புறம் நம்ம கடையில வியாபாரம் கொடி கட்டி பறக்க போகுது. சோனாக்குருவி தன்னோட கடையில உட்காந்துக்கிட்டு ஓட்ட போகுது. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க அம்மா. நான் முட்டாள்தனமா விளையாட்டு பொருட்கள் மேல ஆசைப்பட்டதாலதான் நீங்க இப்ப ரகசியமா வச்சிருந்த ரெசிபியை அந்த காங்கள் கிட்ட சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. பியூட்டி, எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். நீ உயிரோட கிடைச்சதே நான் செஞ்ச பாக்கியம். இதே சமயம் காலுக்காகவும் கிரிக்காகவும் சோனாக்குருவி சொன்ன எல்லா பொருட்களையும் சேகரிச்சுட்டு வந்தாங்க. காலுஜி, நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்துருச்சு. இதையெல்லாம் இப்ப ஊற வச்சு அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி மூடி வச்சிடணும். அப்புறம் என்ன, நாளைக்கு காலையில நம்ம கடவாசல்ல பறவைகள் கூட்டம் கூட்டமா வந்து நிக்க போறாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில தங்களுடைய இட்லி கடையை திறந்த காங்கள் 2 பேரும் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. கடைக்கு வாங்கம்மா கைண்ட்லி, வந்து சாப்பிட்டு பாருங்கம்மா இட்லி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லுவீங்க நைஸ்லி. அத பார்த்துட்டு சோனாக்குருவி ஆக போகுது சேட்லி. கோரிக்காவும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கப்ப 2 கழுகுகள் அந்த பக்கமா பறந்து வந்தாங்க. இப்படி பறந்து வந்தவங்க சோனாக்குருவி கடைக்கு போக போறத பார்த்துட்டு கோரிக்காவும் அவங்க தன்னோட கடைக்கு கூப்பிட்டுச்சு. கழுகக்கா, கழுகக்கா, எங்க அந்த பக்கம் போறீங்க? இங்க வாங்க, இன்னைக்கு எங்க கடையில இட்லி ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. கோரிக்காவும் இப்படி சொன்னதை கேட்ட அந்த கழுகுகள் 2 பேரும் காங்களோட கடைக்கு வந்தாங்க. இங்க பாரு கோரி, எங்களுக்கு இட்லி சாப்பிட ஆசை வந்தா எப்பவுமே சோனாவோட கடையில தான் இட்லி சாப்பிடுவோம். இன்னைக்கு நீ கூப்பிட்டனே இங்க வந்திருக்கோம். இட்லி எப்படி சாப்பிடுற மாதிரி இருக்கும்ல? என்ன கழுகக்கா இப்படி கேட்டுட்டீங்க? ஒரே ஒரு தடவை எங்க கடை இட்லியை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா போதும், வாழ்நாள் முழுக்க அதை மறக்கவே மாட்டீங்க. சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. சீக்கிரமா எங்க 2 பேருக்கும் 4 இட்லி எடுத்து வைங்க. பிறகு காங்கள் தட்டுல இட்லி எடுத்து வச்சு கொடுக்க அத கழுகுகள் 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு இட்லி சாப்பிடுற ஆசையில கழுகோட அண்ணன் ரொம்ப வேகமா இட்லியை கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சது. ஆனா இட்லி கல்லு மாதிரி இருந்ததால அந்த கழுகோட அழகு இட்லியில பட்ட உடனே அழகு உடைஞ்சு வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. இதே சமயத்துல கழுகாக்காவோட அழகுல இருந்து ரத்தம் வந்துச்சு. மண்டோதரி, உன்னோட அழகுல இருந்து ரத்தம் வருது. அண்ணா, உங்களோட அழகுல இருந்தும் தான் ரத்தம் வருது. இந்த காகங்கள் இட்லின்ற பேர்ல கல்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இவங்கள சும்மா விடக்கூடாது. இப்படி பேசிக்கிட்ட கழுகுகள் 2 பேரும் பிறகு காங்களை பிடிச்சு கீழே தள்ளி அவங்கள அடி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, எங்களுக்கு ரொம்ப வலிக்குது. உங்களுக்கே இப்படி வலிக்குதுன்னா உங்க கடை இட்லியை சாப்பிட்ட எங்களோட வாய் எப்படி வலிக்கும்? காகங்களே, நாங்க ஏதோ இன்னைக்கு இட்லி சாப்பிட்டு போகலாம்னு சோனாக்குருவி கடைக்கு வந்தோம். எங்களை கூப்பிட்டு வச்சு இப்படி பழி வாங்கிட்டீங்களே, உங்களை உயிரோடவே விட மாட்டோம். எது எப்படியோ ஒரு வழியா கழுகுகள் கிட்ட இருந்து தப்பிச்ச காங்கள் 2 பேரும் உயிர் தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து பயந்து போனாங்க. இதையெல்லாம் அங்க சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பறவைகள் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க.
சோனாக்குருவியோட மூத்த பையன் ஆகாஷ் எப்பவுமே தன்னோட தம்பிக்கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். அண்ணா, நீ என்னையும் தம்பியும் அடிச்சிட்டேன்னு அம்மா வந்தவொடனே கண்டிப்பா சொல்லுவ. சொல்லு, நானும் சொல்லுவேன். என்னோட தானியங்களை எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னு நானும் சொல்லுவேன். குழந்தைங்கள வீட்டுல விட்டுட்டு உணவு தேட போன சோனாக்குருவி ஒரு இடத்துல கோரிக்காக தான் சந்திச்சுது. கோரி அக்கா, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். என்னோட மூத்த பையன் ஆகாஷ் எப்பவும் குக்கு கிட்டயும் பியூட்டி கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு நானும் அவனுக்கு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவன் கேட்கறதே இல்ல. சோனா, இதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. இப்ப அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியாது. வளர வளர சரியாயிடும். இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் பாரு, அவங்க 3 பேரும் ஒருத்தரை விட்டு கொடுக்காம ஒத்துமையா இருக்க ஆரம்பிப்பாங்க. கோரி அக்கா, நீங்க சொன்னபடி நடந்துச்சுன்னா எனக்கு வாழ்க்கையில அதை விட வேற சந்தோஷமே இல்ல. இப்படி பேசிக்கிட்ட இவங்க 2 பேரும் பிறகு அங்கிருந்து கிளம்பி தங்களோட வீடுகளுக்கு பறந்து போனாங்க. அம்மா அம்மா, அண்ணன் இன்னைக்கு என்ன அடிச்சிட்டான். ஆகாஷ், என்னடா இப்படி பண்ற? உங்களுக்காக உணவு தேட அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? இப்படி கஷ்டப்பட்டு தேடி உணவு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்லயும் நிம்மதி இருக்க மாட்டேங்குது. அம்மா அம்மா, குக்குவும் பியூட்டியும் சேர்ந்துக்கிட்டு என்னை பார்த்து குரங்கு குரங்குன்னு சொல்றாங்க. அம்மா, அப்படி நாங்க சொல்லவே இல்ல. அண்ணன் பொய் சொல்றான். கொஞ்ச நேரம் யாரும் சத்தம் போடாம இருங்க. இங்க பாருங்க, எடுத்துட்டு வந்த தானியங்களை 3 பேரும் ஆளுக்கு கொஞ்சமா சாப்பிடுங்க. சாப்பிட்டு சத்தம் போடாம படுத்து தூங்குங்க. பிறகு சோனாக்குருவி கொண்டு வந்த தானியங்களை குழந்தைங்க 3 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க 3 பேரும் இப்படி சாப்பிடறத சோனாக்குருவி ரொம்பவும் பாசத்தோட பாத்துக்கிட்டு இருந்தது. அம்மா அம்மா, இன்னைக்கு அண்ணன் காட்டை சுத்தி பார்க்க போறேன்னு சொல்றான். நானும் அவன் கூட போறேம்மா. அம்மா அம்மா, நானும் இவங்க கூட போவேன். ஆகாஷ், இன்னைக்கு வெளியே போறப்ப குக்குவையும் பியூட்டியையும் கூட அழைச்சிட்டு போ. அம்மா, இவங்களை என் கூட அழைச்சிக்கிட்டு போனா இவங்க என்னோட வேகத்துக்கு பறந்து வர மாட்டாங்க. ரொம்பவும் மெதுவா பறக்குறாங்க. அம்மா அம்மா, அப்படியெல்லாம் இல்லம்மா. நான் வேகமா பறந்து போவேன். வேணும்னா பாருங்க, இப்பவே பறந்து காட்டுறேன். இப்படி சொன்ன குக்கு பிறகு வீட்டுக்குள்ளேயே பறந்து போக ஆரம்பிச்சான். இப்படி பறந்து போன குக்கு அலமாரியில மோதி அப்படியே கீழே விழுந்துட்டான். அம்மா அம்மா, நான் எப்படி பறந்தேன் பாத்தீங்களா? நான் நல்லா வேகமா பறப்பேன். குக்கு இப்படி சொன்னதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. குக்கு, இந்த மாதிரி பறக்க கூடாது, எதிரில என்ன இருக்குன்னு பார்த்து பறக்கணும். இப்படி சொன்னா குருவி பிறகு உணவு தேட பறந்து போச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குழந்தைங்க 3 பேரும் அந்த காட்டை சுத்தி பார்க்க கிளம்புனாங்க. ஆகாஷ் வழக்கம் போல முன்னால பறந்து போய்கிட்டு இருந்தான். குக்குவும் பியூட்டியும் அவனுக்கு பின்னால பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆகாஷ் இவங்க 2 பேரையும் விட மூத்தவளா இருந்ததால அவன் பறக்கிற வேகம் இயல்பாவே அதிகமா இருந்தது. இப்படி முன்னால பறந்து போன ஆகாஷ் ஒரு மரத்துல போய் உட்கார்ந்தான். இவங்க 2 பேரும் என்ன இவ்வளோ மெதுவா பறந்து வராங்க? இவங்களுக்காக நாம காத்திருந்தா இன்னைக்கு நாம போக நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. இப்படி நினைச்ச ஆகாஷ் பிறகு அங்க இருந்து பறந்து போக ஆரம்பிச்சான். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் குக்குவும் பியூட்டியும் ஆகாஷ் உட்கார்ந்திருந்த மரக்கடையில வந்து உட்கார்ந்தாங்க. அண்ணா, நீ எங்கடா போயிட்ட? சீக்கிரமா இங்க வா, எனக்கு பயமா இருக்கு. பியூட்டி இப்படி சொல்லிட்டு இருக்கப்ப குக்கு அழ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு கழுகு நினைச்சாலே பயமா இருக்கு. யாரோட பாதுகாப்பும் இல்லாம இருக்கிற நம்மளை இன்னைக்கு கழுகு கொண்டு திங்க போகுது. பியூட்டிக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் தன்னோட தம்பிக்கு தைரியம் சொல்லுச்சு. குக்கு, அழாதடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணன் திரும்பி வந்துடுவான். அதுக்கப்புறம் நாம வீட்டுக்கு போவோம். ஆனா இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப ஆகாஷ் ஒரு பெரிய நதியை கடந்து அந்த பக்கம் போய்கிட்டு இருந்தான். இப்படி போன இடத்துல ஆகாஷ் தன்னோட நண்பன் சக்குவா பார்த்தான். ஆகாஷ், நான் மலைப்பகுதிக்கு போய் செர்ரி பழம் சாப்பிட போறேன். நீயும் என் கூட வரியா? நான் வரல. அந்த பக்கம் கழுகு இருக்குன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஆகாஷ், நேத்து கூட நான் அங்க போய் செர்ரி பழம் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அப்படியா? அப்படின்னா நானும் உன் கூட வரேன். இப்படி பேசிக்கிட்ட நண்பர்கள் 2 பேரும் பிறகு மலைப்பகுதியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி போன இவங்க மலைப்பகுதியில உள்ள செரி மரத்துல போய் உட்காந்து பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மண்டோதரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பிட எடுத்துக்கிட்டு வா. அம்மா, உன்னால பறக்கவும் முடியல, உனக்கு கண்ணும் தெரியல. ஆனா வேலைக்கு கரெக்டா பசி மட்டும் எடுத்துடுது. ஏம்மா இப்படி என்னோட உயிரை வாங்குற?
மண்டோதரி அப்படியெல்லாம் சொல்லாத. நீ சின்ன வயசா இருக்கும்போது உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன் தெரியுமா? அம்மா, எப்ப பார்த்தாலும் சும்மா இந்த பிட்டையே போட்டுக்கிட்டு இருக்காத. நான் சின்ன குழந்தையா இருந்தப்ப கொஞ்சமா தான் சாப்பிட்டிருப்பேன். ஆனா நீ அப்படியா? ஒவ்வொரு வேளைக்கும் ஒரு முழு கோழியை முழுங்குற. நீ இப்படி கண்ணு வச்சுதான் என்னால இப்ப சரியா சாப்பிடவே முடியல. நேத்து கூட சாப்பிட முடியாம மிச்சம் வச்சுட்டேன். என்னமோ கறியை மிச்சம் வச்ச மாதிரி பேசுற. கடிக்க முடியலன்னு ஒரே ஒரு காலை தான் வச்சிருந்த. சரி, கோச்சிக்காம சீக்கிரம் கிளம்பு. அப்புறம் குருவி கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏதாவது குருவி கிடைச்சா எடுத்துக்கிட்டு வாமா. பிறகு மண்டோதரி உணவு தேடிருக்காங்க அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. இப்படி பறந்து போக ஆரம்பிச்ச மண்டோதரி செரி மரத்து மேல ஜக்குவும் ஆகாஷும் உட்கார்ந்துருக்கத பாத்துடுச்சு. உடனே வேகமா பறந்து போன கழுகு ஆகாஷ் மேல பாஞ்சு அவனை தன்னோட காலால பிடிச்சிருச்சு. என்னோட அம்மா கேட்ட மாதிரியே இன்னைக்கு கொல்லுன்னு ஒரு குருவி மாட்டிக்கிச்சு. நண்பா நண்பா, என்ன காப்பாத்து. இதையெல்லாம் பார்த்த ஜக்கு உடனே அந்த இடத்த விட்டு பறந்து போயிட்டான். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே காப்பாத்த யோசிக்கிற இந்த காலத்துல நீ என்னடா நண்பனை கூப்பிடுற? அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆகுது. இப்படி சொன்ன அந்த கழுகு ஆகாஷை தூக்கிட்டு தன்னோட அம்மா இருக்கிற இடத்துக்கு பறந்து போச்சு. அம்மா, இவனை மிளகு போட்டு சீக்கிரமா வறுத்து வை. மண்டோதரி, கோச்சிக்காம நான் சொல்றத கேளு. மிளகு தூள் தீர்ந்து போய் 2 நாள் ஆகுது. அம்மா, நீ ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏன் தான் இப்படி என்னோட உயிரை வாங்குறியோ? சரி, அடுப்ப பத்த வச்சு இவனை வாட்டிக்கிட்டு இரு. நான் போய் மிளகுத்தூள் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன மண்டோதரி அங்கிருந்து பறந்து போச்சு. உடனே அந்த வயதான கழுகு 4-5 விறகு எடுத்து வச்சு அடுப்ப பத்த வச்சது. குக்கு, ஆகாஷ் வர்ற மாதிரி தெரியல. வா, எப்படியாவது நாம வீட்டுக்கு போய் சேருவோம். ஆகாஷ் இல்லாம வீட்டுக்கு போனா அம்மா நம்மள திட்டுவாங்க. அதே சமயம் ஆகாஷ் திரும்பி வராத விஷயத்தை அவங்க கிட்ட போய் சொல்லலன்னா அதுக்கும் திட்டுவாங்க. இப்ப நாம என்னதான் பண்றது? ஆகாஷ் பறந்து போன திசையிலேயே நாமளும் கொஞ்சம் தூரம் பறந்து போய் பார்ப்போம். அப்படியும் ஆகாஷ் நமக்கு கிடைக்கலன்னா நாம திரும்ப வீட்டுக்கு போயிடுவோம். இப்படி பேசிக்கிட்ட குக்குவும் பியூட்டியும் பிறகு ஆகாஷ் போன திசையிலேயே பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்படி பறந்து வந்த இவங்க மலைப்பகுதியில ஒரு இடத்துல ஆகாஷ் அந்த கழுகு கட்டி போட்டு இருக்கிறத பாத்துட்டாங்க. இத பார்த்த பியூட்டியும் குக்குவும் அங்க இருந்த ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சுக்கிட்டாங்க. பியூட்டி, நம்ம ஆகாஷ் அந்த கழுகு கட்டி போட்டு வச்சிருக்கு. இப்ப நாம என்ன பண்றது? குக்கு, அந்த கழுக பார்த்தா வயசான கழுகு மாதிரி தெரியுது. நான் போய் அந்த கழுகை கீழே தள்ளி விடுறேன். நீ அந்த சமயத்துல ஆகாஷ கட்டி இருக்கிற கயித்தை அவுத்து விடு. பிறகு பியூட்டி ரொம்பவும் வேகமா போய் அந்த வயதான கழுகை கீழே தள்ளி விட்டுடுச்சு. போச்சு, என்னோட இடுப்பு எலும்பு போச்சு. ஐயோ சாமி, என் இடுப்பு வலிக்குதே. இந்த சமயத்துல குக்கு அவசரமா ஆகாஷ் கட்டி இருந்த கைத்தை அவுத்து ஆகாஷ விடுதலை பண்ணிட்டான். பிறகு இவங்க 3 பேரும் அங்க இருந்து தங்களுடைய வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. மண்டோதரி, நீ எங்கடி போயிட்ட? நீ புடிச்சுக்கிட்டு வந்த குருவி நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. அந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த இவங்க 3 பேரும் பத்திரமா தங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆகாஷால அழுகையை நிறுத்தவே முடியல. தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தான். குக்கு, பியூட்டி, 2 பேரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் உங்க 2 பேரையும் விட்டுட்டு போனது பெரிய தப்பு. ஆகாஷ், அழாத, கண்ணை தொடச்சிக்க. இப்பவாவது தெரிஞ்சுக்க, நண்பர்களை வெளியில போய் தேடாத. உனக்கு தேவையான நண்பர்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஆகாஷ், பியூட்டி, குக்கு இவங்க 3 பேரும் ரொம்ப ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் வாழ ஆரம்பிச்சாங்க.